இன்றைய தினம் மதத்தை பற்றி நான் என்ன சொல்லுகிறேன் என்று சர்க்கார் கேட்க ஆசைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். இதை கேட்டவாறு செக்குலரிசம் இந்த நாட்டை விட்டு போகலாம் என்று காங்கிரஸ் கவர்மெண்ட் நினைத்தால் அது போதும். மதம் இல்லாமல் ஒழுக்கமில்லை, ஒழுக்கமில்லையில் ஆட்சி இல்லை. இன்றைய நிலைமை எப்படி வந்திருக்கிறது என்றால், ஆங்கில படிப்பினால் ஒழுக்கத்தையே மறந்து சமுதாய திறமை என்பதை மாத்திரம் பிரதானமாக கொண்டு வயிறு பிழைப்பிற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டுமோ அவைதாம் அறிவாளிகளின் முறைகள் என்று கொண்டு ஆத்மீக வளர்ச்சி, பழமை, கர்நாடகம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்டில் இருந்த அறிவை ஆள ஒன்றோர் திருடி அதை மீண்டும் தன் பாதையிலே சொல்லி கொடுக்கிறான் என்பதை மறந்து அவர்கள் இந்த நாட்டிலே முட்டாள்களாக வாழ வைத்திருக்கிறார்கள். மக்களை பயன்படுத்துவதற்கு தெய்வம் ஒன்று இருக்கிறது, பாவம் செய்தால் தெய்வம் கண்டிக்கும் என்று ஒரு சில சூழ்ச்சிக்காரர்கள் சொல்வதாக இதுவரை சில்லறை நபர்கள் பேசி வந்தார்கள். இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இப்போது போகிற ஒரு நிலைமையை பார்த்தால் இந்த நாட்டுக்கு என்ன விபரீதம் வருமோ என்று பயப்படக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. ஏனெனில் சிறிய நபர்கள் நாஸ்திகம் பேசுவதை பற்றி அக்கறை இல்லை, அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. திராவிட கழக தலைவர்கள் பேசுவதை பற்றி கவலை இல்லை, நாஸ்திகம் தமிழருக்கு சொந்தம் என்று பேசுகிறார்கள். அறிவினத்தினாலே இன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த 8 வருஷ ஆட்சியிலே மதம் செக்குலரிசம் என்ற பெயரால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு மதசார்பற்ற ஆட்சி நடைவதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்துக்களை பெரும்பாலாக கொண்ட இந்து சமுதாயத்துக்கு நியாயம், நீதி, தீர்ப்பு என்று வரும்போது செக்குலரிசம் என்ற பெயரால் தீங்கு இழைக்கப்படுகிறது. செக்குலரிசம் என்றால் எந்த மத சார்பிலையும் நடந்துவிடக்கூடாது, நடுநிலைமை வைக்க வேண்டும். பழைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பூர்வ காலத்திலே வில்லையும் அம்பையும் கையில் ஏந்தி ரத்தம் சிந்தும் அளவுக்கு வீரர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று படித்தவர்கள் அத்தனை பேரும் வீரத்தை இழந்து அகிம்சை என்ற தந்திரத்தை கையாண்டு படிப்பின் மமதையால் சாத்திரங்களை எல்லாம் முட்டாள்தனம் என்று கைவிட்டுவிட்டு கோழைத்தனமாக ஆனார்களே தவிர ஆங்கிலேயன் உள்ள நிலவிற்கு இடம் கொடுத்தது. இன்று என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது பள்ளிக்கூடங்களிலே படித்துவிட்டு வருகிற மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் பார்த்தால் வெட்கக்கேடாக இருக்கிறது. ரோட்டிலே ஒரு கிளவி பிடித்து கொண்டு போக ஒரு கொம்பில்லாத பசுமாடு தன் மீது உட்கார்ந்திருக்கும் கொசுவை ஓட்டுவதாக தலையை அசைத்தால் இந்த மாணவர்கள் தங்களைத்தான் குத்தவர்கள் என்று நினைத்து பின்னால் ஓடுகிறார்கள். பிஏ படித்திருக்கிறான், பிரசங்கம் செய்கிறான், ஆனால் மனோதைரியம் இல்லை. அகிம்சை என்று பிரதானமாக பேசப்படுகிறது. ஒரு பிரசவம் கஷ்டப்பிரசவமாக இருக்கிறது. தாய் வேறு குழந்தை வேறாக பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போது சிறிய உயிர் வேண்டுமா பெரிய உயிர் வேண்டுமா என்று டாக்டர் கேட்பது இயற்கை. அது இந்திய தாய் காதலை விழுந்தால் நான் போனாலும் என் குழந்தையை காப்பாற்று என்று சொல்லுவாள். ஆனால் ஒரு ஆங்கில மாது காதலை விழுந்தால் ஆபரேட் டேட் நான்சென்ஸ் என்று சொல்லுவாள். அந்த அயோக்கியம் உண்ட சிசுவை கொன்று பெரிய உயிரை காப்பாற்றினால் அவன் நல்ல சிகிச்சைக்காரன். அவன் பெரிய உயிரை காப்பாற்றியதற்காக பெருமைப்படுகிறோம். ஆனால் உண்மையில் அவன் செய்தது சிசு கொலை. அதற்கு அடுத்தாற்போல் ஒருவன் கொலை செய்தான் என்று நீதி தீர்ப்பு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறான். ஒரு செஷன் ஜட்ஜ் முன்பாக விசாரணை செய்து உண்மையிலே கொலை செய்ததாக நிரூபிக்கப்பட்ட பிறகு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போது ஜட்ஜ் கொலைகாரர் என்று அகிம்சாவாதிகள் சொல்லுவதா? கற்பை அழிக்கவோ அல்லது ஒரு குழந்தையை கொல்லவோ எத்தனைக்கும் ஒருவனை கொன்று அவள் கற்பையோ குழந்தையோ காப்பாற்றினால் சட்ட ரீதியாக ரிவார்டுகள் வழங்க வேண்டும் என்று சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இம்மாதிரி பார்த்தால் வீரம் அகிம்சை என்று பேசுவது அர்த்தமற்றது. இந்துக்களின் மதம் தர்மம் அல்ல, சீன மதத்திலிருந்து கடன் வாங்கியதாகும். சிவன் நெற்றிக்கண்ணை காட்டாவிட்டால் அவர் உயிர் இருந்திருக்க முடியாது. திருவள்ளுவர் கூட அரசியலை பற்றி எழுதும்போது வீரத்தை பற்றி எழுதுகிறார் அந்த உத்தமர். இப்படிப்பட்ட வீர பரம்பரையில் இருந்த நாம் வீரத்தை இழந்தோம். வீரம் இழந்த ஒருவனுக்கு விவேகம் இருக்க முடியாது. சரி, விவேகம் இல்லாத வீரம் என்றால் அது வீரம் ஆகாது. சாஸ்திரம் மந்திரம் படிக்க விவேகம் அவசியம். ஆனால் சாஸ்திரம் மந்திரமெல்லாம் இப்போது அழிந்தது. நம்மை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அர்ச்சகர்களுக்கு சாஸ்திர விளக்கங்களை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் போய்விட்டது. மோசடி ஆகம விதிகள் படி நடக்கவில்லை. இராணுவ ரீதியாக சண்டை போட்டு தோல்வி ஏற்பட்டதனால் ஒரு நாட்டை ஆள முடியாது. அரசனுக்கு ஒழுக்க வேண்டும், ஆகம விதிப்படி நடக்க வேண்டும்.